வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு கருத்து. இதை யாராக இருந்தாலும் தயவு பண்ணி மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை நம்ம பாருங்கள். படிப்பு, நிறைய பணம், அதாவது நல்லா படித்தவங்களாக இருக்கலாம், பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம், இல்லை வீட்டில் நிறைய பணம் இருக்கலாம். இது இருந்தால் போதுமா? உலகத்தில் நமக்கு படிப்பும் நிறைய பணமும் இருந்தால் போதுமா? நிறைய பேர் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கதையை கேளுங்க. ஒரு ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் தான் பையனை என்ன பண்ணார், நல்ல படிப்பு படிக்க வச்சார். நிறைய பணம் செலவழித்து ஃபாரினுக்கு அனுப்பி நல்ல படிப்பு, அதாவது அதாவது தொழிலை எப்படி முன்னேற்றணும் அப்படின்ற வகையில் ஃபாரினில் போய் நல்லா படித்தார். மேற்படிப்புன்னு போய் நல்லா பல நாடுகளில் போய் நிறைய பட்டங்கள் வாங்கிட்டு ஊருக்கு வந்தார். ஊருக்கு வந்தவுடனே என்ன பண்ணார், அந்த ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு இங்கேருந்தே கட்டலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற விவசாயிகள், சின்ன சின்ன ஆளுகிட்ட, கஷ்டப்படுறவங்ககிட்ட எல்லாம் போய் அந்த இடத்த வாங்கி, நான் வீடு கட்ட போகிறேன், நான் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க, ஐயோ இந்த இடத்த கொடுக்க முடியாதே, இது எங்களோட பொழப்பாச்சேன்னா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. அவங்க முடியலைன்னொடனே மிரட்டி கிரட்டி அவங்க வாங்கின கடன் அது இதுன்னு சொல்லி எப்படியோ அவங்கள கஷ்டப்படுத்தி எல்லா இடத்தையும் பறிக்கிறது போல் அதை எடுத்துட்டு அதில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறாங்க. பாதி பேர் கொஞ்சம் இஷ்டப்பட்டு கொடுத்தாங்க, பாதி பேர் கஷ்டத்தோடு கொடுத்தாங்க. அந்த இதில் பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறாரு. அழகா ஃபேக்ட்ரி ஆளுகளை வச்சு கட்டியாச்சு. அடுத்து அந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஆள்களை கூட்டிகிட்டு வந்தார். அந்த ஃபேக்ட்ரியை கட்டுனதே யாருன்னா ஃபாரின்ல இருக்கிற இன்ஜினியர்ஸு. ஏன்னா அவ்வளோ பெரிய லெவலில் அதை கட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பல கஷ்டப்பட்டு நிறைய பணம் செலவழித்து அதை கட்டுனாங்க. ஏன்னா இவர் தான் பணக்காரராச்சே, படிப்பும் இருக்குது பணமும் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு ஆளுகளை கூட்டிகிட்டு கட்டுறாங்க. அப்போது ஆளுகள்லாம் வர்றாங்க, அவங்கெல்லாம் எல்லாம் அங்கேருந்து கொண்டுட்டு வர்றாங்க. ரொம்ப நாட்கள் ஆகுது. உள்ளூர் ஆளுகளுக்கு சும்மா லேசான வேலையை கொடுக்குறாங்க. திருப்பி அது கட்டுறதுக்கு இன்னும் கூட அந்த டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலை அப்படின்னோடனே அதுக்கும் ஆளுகளை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறையா அந்த ஜனங்களே அந்த ஊர் ஜனங்களுக்கு இது வர்றது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல, வர்றது ஒரு வேதனையை தான் கொடுக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய ஆளுக முன்னத்தில் அவங்களால எதிர்த்து நிற்க முடியலை. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால் இவங்களை எதிர்க்க முடியும். ஏன்னா பணபலம் இருக்குது, படிப்பு இருக்குது. அதனால் பாவம் இவங்களால் அவங்கள எதிர்த்து நிற்க முடியலை. அவங்க நல்லா கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் முடியலை. சரின்னு அந்த வேலை செய்கிறதுக்கும் ஆளுகளை வச்சு அதுக்கப்புறம் ரன் பண்ணுறதுக்கும் நிறைய ஆளுகளை எடுத்ததுமே நல்ல எஜுகேட்டட் பீப்புளாக, அதுக்கு தேவையான படிப்பு படித்தவங்களா அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல ஆளுகளை நிறையா சம்பளம் கொடுத்து அவங்க கூட்டிகிட்டு அதுக்குன்னு அவங்க தங்குறதுக்குன்னெலாம் ஒரு இடம், ஹாஸ்டல் மாதிரி எல்லாம் கட்டி அந்த மாதிரி இங்கே இருந்து இங்கே வேலை செய்கிறது மாதிரி ரொம்ப அவங்க அழகாக பண்ணுறாங்க. அதாவது நினச்சதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஏன்னா பணம் இருக்குது, பையன்கிட்ட படிப்பு இருக்குது, அதுக்கு தக்கன நாலெட்ஜ் இருக்குது, அறிவு இருக்குது. இப்போ எல்லாம் கொண்டு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் வருது, தடை வருது, அதெல்லாம் அவங்க கிளியர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆளுகளை கூட்டிகிட்டு கட்டி அதை பெரிய ஒரு யார் மூலமாக, ஒரு அமைச்சர் மூலமாக, பெரிய ஒரு அதிகாரி மூலமாக எல்லாரையும் கூப்பிட்டு பதவியில் இருக்கிறவங்க, பணக்காரவங்க கொஞ்சம் பேர், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களாம் வந்தால் தான் இது விளம்பரமாகும், அதனால் பெரிய தொழிலதிபர்கள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இப்படி எல்லாரையும் கூட்டி கொண்டு அதை ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு டெக்கரேஷன் என்ன, பூ என்ன, லைட்டு என்ன, அந்த ஊரே திருவிழா போல் ஒரு கோலமாக இருக்குது. அது ஒரு சின்ன கிராமம். ஆனால் அந்த இடத்துல ஒரு திருவிழா எப்படி கொண்டாடினா பெரிய ஒரு இது மாதிரி, அந்த மாதிரி பாதையெல்லாம் கூட போட்டுறாங்க. இவங்களே பணம் செலவழித்து ஊருக்குள்ளே வர்றதுக்கு அந்த வழியெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கூட அந்த டிரான்ஸ்போர்ட்டு ஆஃபீஸர் இவங்களையெல்லாம் பார்த்து எப்படினாலும் இவங்களும் கொஞ்சம் பணம் செலவழித்து, ஏன்னா போக்குவரத்துக்கு கொஞ்சம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படி. ஏன்னா ஃபேக்ட்ரின்னு ஆரம்பித்தோம்னா முதல்ல டிரான்ஸ்போர்ட்டு ரொம்ப முக்கியம். அதனால் அது எல்லாத்தையும் ஆரம்பித்து அழகாக நடத்திடுறாங்க. எல்லாமே சக்ஸஸாக முடியுது. நாளைக்கு
அந்த திறப்பு விழா. அமைச்சர்கள்லேருந்து, பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லேருந்து, தொழிலதிபர்கள்லேருந்து அவங்க வந்து அவங்க இன்வைட் பண்ணி இன்விடேஷன் கார்டு அடித்து எல்லாம் வந்து காலையில் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும். அன்றைக்கி எல்லா வேலையும் நடந்துருச்சாப்பான்னு இவர் நைட்டெல்லாம் அந்த பையன் அப்பாவுமா சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது அவங்களையெல்லாம் வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்தா திடீர்னு இந்த பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வருதோன்னே எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி அவன் இது பண்ணோன்னே முதல்ல சாதாரணமாக தான் நினச்சாங்க. நினச்சிட்டு சரி இவங்க இடமெல்லாம் போட்டிருக்கிறதுனால உடனே காரில் வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனாலும் கொஞ்சம் தூரம் தான். இவங்க கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட வேகமாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்த உடனே டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வரும்போதே இது வந்து சிவியர் அட்டாக்காக வந்திருக்கு, அதனால் நீங்கள் வரும்போதே வந்து இறந்துட்டாரு, ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பா கதறாரு, அழுகிறாரு, அம்மா அழுகுறாங்க. என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், வேறு கூட யாருமே குழந்தைங்க பிறக்கலை. அப்போது இவ்வளோ சொத்தையும் தான் ஒத்த பிள்ளைக்காக அவர் சேர்த்து வச்சு அந்த பணத்தை அது அந்த பிள்ளைக்குன்னே வாழ்ந்து அந்த மகன் படிப்புன்னு செலவழித்து கடைசியில் அவனோட வாழ்க்கைக்காகவே ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரியை கட்டுறதுக்கும் பணத்தை செலவழித்து அந்த படிப்பை யூஸ் பண்ணி படிப்பும் பணமும் அவ்வளவு கொண்டு வந்தாலும் காலம் என்ன செஞ்சதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நமக்கு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன் அடுத்த நொடி பொழுது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி காலையில் இருக்கும், நாளைக்கு மத்தியானம் என்ன நடக்கும், நைட்டு சாயந்தரம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியலை வாழ்க்கையில். அப்போது இவன் இறந்த உடனே உண்மையில் அவங்க அப்பா வந்து ரொம்ப ரொம்ப அழுகிறாரு. என்ன கோடி பணம்னாலும் கொடுக்குறேன், என் பிள்ளை உயிரை திருப்பி தர முடியாதான்னு கதறாரு. அப்போது டாக்டர் சொல்கிறாங்க, இதை எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷனாக இருக்க நேரம் நீங்கள் வந்தீங்கன்னா வேணால் எங்களால் பண்ணியிருக்க முடியும். எல்லாமே நின்னே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எங்களால் எதுவுமே பண்ண முடியும். இது மாசிவ் அட்டாக்கு, இது இயற்கையான, இதை வந்து நாங்கள் என்ன படிப்பு படித்தாலும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது உண்மையில் இது தெரிஞ்ச ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் கதறி அழுகுறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கிராமத்து ஜனங்கள், அன்புள்ளவங்க. ஐயோ நம்ம இப்படி நடந்துருச்சே, இவ்வளோ விமர்சனம், அவங்க செஞ்சதெல்லாம், அவங்களுக்கு கஷ்டப்படுத்தினதெல்லாம் கூட மறந்துடுறாங்க. ஆனால் அவருக்கு வந்து ரொம்ப ஒவ்வொருத்தராக வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஐயா அழாதீங்கய்யா, ஐயா அழாதீங்கய்யா, அழாதீங்கய்யான்னு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ அவர் நினைக்கிறாரு, ஐயோ இந்த ஏழைங்கிட்ட இருக்கிற அன்பு நம்மகிட்ட இல்லையே, இவங்கிட்ட இருக்கிற பண்பு நம்மகிட்ட இல்லையே, நம்மகிட்ட பணம் மட்டும்தானே இருந்தது அப்படின்னு. பிரியமானவர்களே, அந்த தகப்பன்கிட்ட பணம் மட்டும்தான் இருந்தது, அந்த மகன்கிட்ட படிப்பு இருந்தது. ஆனால் 2 பேர்த்திட்டையுமே அன்பும் கிடையாது, பண்பும் கிடையாது. இன்றைக்கு நமக்கு என்ன நிலைமையில் இருந்தாலும் நாம் அன்பையும் பண்பையும் நம் வாழ்க்கையில் வளர்த்து கொள்வோமா? காட் பிளஸ் யூ.